ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட மீஷோவில் செகண்ட் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டரும் இதே பவுசர்ஸ் தான் சென்ட் பண்ணிட்டேன். ஆனால் அது பேக் பண்ணுற வீடியோஸ் எதுவுமே நான் மேக் பண்ணலை. ஏன்னா மீஷோவை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் வருமா என்னங்கிற டவுட் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. வந்தோடனே நான் அதில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாமே பண்ணேன், சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறமும் பேமெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை ரிட்டன் வந்துடுமா ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய பயம் வந்துச்சு. ஏன்னா மீஷோவில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரிட்டன் ஜாஸ்தி வரும் அப்படின்ட்டு. அதனால் எப்படி என்னன்னு தெரியாதனால நான் வீடியோஸ் மேக் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் இருக்கும், எனக்கு பேமெண்ட்டும் க்ரெடிட் ஆகிடுச்சி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பெரிய லாபம்லாம் எதுவும் கிடையாது, ஆனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ரொம்ப லாபம்லாம் வைக்கக்கூடாது, ரொம்ப லாபமே இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம மீஷோவோட அக்கௌண்ட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கலான்ட்டு ரொம்பவே ரேட் ரொம்ப 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 கம்மியாக தான், லாபம் இல்லாமல் தான் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் ஆர்டரும் வந்திருக்கு. இந்த ஆர்டரை எப்படியாவது நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்ன மாதிரி எனக்குமே பெருசாக எதுவும் தெரியாது. என்ன மாதிரி இருக்கிற லேடிஸ் இது மாதிரி பண்ணணும்னு நினப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மீஷோவில் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதில் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஜிஎஸ்டி இல்லாமல் என்ரோல்மெண்ட் ஐடி மூலிமா மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜிஎஸ்டி இப்போ இன்னும் எடுக்கலை, எதுவும் பண்ணலை. இப்போது என்ரோல்மெண்ட் அந்த நம்பர் மூலயமா பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட் நம்மளோட ஸ்டேட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ தமிழ்நாடுக்குள்ளே உள்ள ஆர்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது நிறைய பேர் சொல்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட் ஐடி மூலயமா பண்ண வச்சிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அதர் ஸ்டேட்லேருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வராது. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஆர்டர்ஸ் தான் வரும், அப்பப்போ தான் வரும். ரொம்ப நம்மளோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் க்ரோத் பண்ண முடியாதும்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க மீஷோவில் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எப்பொழுதும் பேக்கிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.